ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான காலிஃபிளவர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும். இது பண்றது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இப்போ இந்த கிரேவியை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளியும் பார்த்தீங்கன்னா இதே போல் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில். இப்போ 1 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கசகசை ஆட் பண்ணிக்கிறேன் நான். கசகசை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கசகசை ஆட் பண்ணுங்க. இப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற விட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு திக்கான பேஸ்டா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் நான். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்க கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, லைட்டா கண்ணாடி பதமும் வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பூன் வச்சு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான சால்ட் ஆட் பண்ணி இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேமை ஹைல வச்சு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நான் சுட தண்ணியில் போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கண்டிப்பா பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் நீங்க எப்ப சமைச்சாலுமே சுட தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ரெசிபி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெசிபி இல்ல எந்த ரெசிபி நீங்க பண்ணாலுமே சுட தண்ணியில ஒரு 15 நிமிஷம் நல்லா போட்டதுக்கு அப்புறம் 4 or 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெசிபி பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்கிற பூச்சி புழு எல்லாமே செத்துடும். அதுல கண்டிப்பா பூச்சி புழு இருக்கும். காலிஃபிளவர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃபிளேம்ல வச்சு. இது கொதிக்கும் போதே அவ்வளவு வாசனையா இருக்கும். கிரேவி பாத்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சில வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியான தன்மை கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை லைட்டா ஆற விட்டு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு கெட்டியான ஒரு தன்மை கிடைக்கும். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான காலிஃபிளவர் கிரேவி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் இது. இதே போல காலிஃபிளவர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.